ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலியை துரத்திக் கொண்டு வல்லவரையன் வந்தியத்தேவன் ஓடிக்கொண்டிருந்தான். காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் அந்த பெண்ணை தொடர்ந்து வந்தியத்தேவன் ஓடினான். ஒரு சமயம் அவள் கண்ணுக்கு தெரிந்தாள், மறுகணத்தில் மறைந்தாள். இனி அவளை பிடிக்க முடியாது என்று தோன்றியபோது மறுபடியும் கண்ணுக்கு புலப்பட்டாள். மாய மாரீசனைத் தொடர்ந்து ராமர் சென்ற கதை வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. ஆனால் இவள் மாயமும் அல்ல, மாரீசனும் அல்ல. இவளுடைய கால்களிலே மானின் வேகம் இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். அம்மம்மா, என்ன விரைவாக ஓடுகிறாள்! எதற்காக இவளை தொடர்ந்து ஓடுகிறோம்? இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான். உடனே அதற்கு ஒரு காரணமும் கற்பித்துக் கொண்டான். கோடிக்கரை நெருங்க நெருங்க சேந்தன் அமுதன் வர்ணித்த மங்கையின் நினைவு அவனுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. இவள் அந்த பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும். இவளுடன் சிநேகம் செய்து கொண்டால் வந்த காரியம் நிறைவேறுவதற்கு அனுகூலமாயிருக்கும். அத்துடன் கலங்கரை விளக்கத்துக்கு போக வழிகேட்டும் தெரிந்து கொள்ளலாம். தொலைதூரத்தில் வரும்போதே அவர்களுக்கு கலங்கரை விளக்கின் உச்சி தெரிந்தது. ஆனால் அதை நெருங்குவது எளிதாயில்லை. காட்டுக்குள் புகுந்ததும் கலங்கரை விளக்கு தெரியவே இல்லை. காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வருவதாக ஏற்பட்டதே தவிர வழி அகப்படவில்லை. இந்த சமயத்திலேதான் குழகர் கோவிலின் மதில் சுவரின் மேல் பூங்குழலியை வந்தியத்தேவன் கண்டான். அவளை பிடித்து வழி கேட்கலாம் என்று பார்த்தால், அவள் இப்படி மாயமானைப் போல பிடிபடாமல் ஓடுகிறாளே, இவளை இப்படியே விட்டுவிட்டு திரும்ப வேண்டியதுதான். ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு தோற்பது என்றால் அதுவும் மானத்துக்கு உகந்ததாயில்லை. அதோ திறந்த வெளி வந்துவிட்டது. சற்று தூரத்தில் நீலக்கடல் தெரிகிறது. விரிந்து பரந்த அமைதி குடிகொண்ட அந்த கடலின் தோற்றம் என்ன அழகாயிருக்கிறது! அதோ கலங்கரை விளக்கமும் தெரிகிறது. அதன் உச்சியில் இப்போது ஜோதி கொழுந்துவிட்டு எரிகிறது. அதன் செந்நிற கதிர்கள் நாலா பக்கமும் பரவி விழுந்து விசித்திர ஜால வித்தைகள் புரிகின்றன. இந்த இடத்தில் இந்த பெண்ணை பின்தொடர்வதை விட்டுவிட்டு கலங்கரை விளக்கை நோக்கி போகலாமா? கூடாது, கூடாது. இந்த திறந்த வெளியில் இவளை ஓடிப்பிடிப்பது சுலபம். இங்கே அவ்வளவு மணலாக கூட இல்லை. கால் மணலில் புதையவில்லை. பூமியில் புல் முளைத்து கெட்டிப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சேறு காய்ந்து பொறுக்கு படர்ந்திருக்கிறது. இங்கேயெல்லாம் தடங்கலின்றி ஓடலாம். அந்த பெண்ணை லகுவாக பிடித்து விடலாம். மேலும் அவள் கடலை நோக்கியல்லவா ஓடுகிறாள். எவ்வளவு ஓடினாலும் முடிவில் கடலோரத்தில் சென்று அவள் நின்றுதானே ஆக வேண்டும். ஒருவேளை இந்த விந்தையான பெண் கடலிலேயே முழுகி மறைந்து விடுவாளோ? அடடா, குதிரையிலேயே ஏறி வராமற் போனோமே. அப்படி வந்திருந்தால் இந்த திறந்த வெளியில் ஒரு நொடியில் இவளை பிடித்து விடலாமே. அதோ அவள் சற்று தயங்கி நிற்கிறாள். நேரே கடலை நோக்கி ஓடாமல் வலது பக்கமாக திரும்பி ஓடுகிறாள். தன்னிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக வலதுபுறத்தில் சற்று தூரத்தில் தென்பட்ட காட்டை நோக்கி ஓடுகிறாள். காட்டுக்குள் இவள் புகுந்துவிட்டால் நிச்சயமாக பிடிக்க முடியாதுதான். இத்தனை நேரம் ஓடியதும் வீண். வந்தியத்தேவனுடைய கால்களும் அந்த சமயம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. மீண்டும் அவளுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு விட்டாள் போலும். காட்டுக்குள் போகும் எண்ணத்தை விட்டுவிட்டாள் போலும். பம்பரத்தைப் போல ஒரு சுற்றி சுற்றி திரும்பி ஓடி வருகிறாள். கலங்கரை விளக்கின் அடிக்கு போக நினைத்தாள் போலும். ஒரு 4 பாய்ச்சல் பாய்ந்தால் அவளை பிடித்து விடலாம். கைப்பிடியாக அவளை பிடித்து, பெண்ணே, ஏன் இப்படி என்னை கண்டு மிரண்டு ஓடுகிறாய்? உனக்கு உன் காதலனிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை அதிசயம் அடைவாள்! சேந்தன் அமுதன் அவனிடம் ஒன்றும் சொல்லி அனுப்பவில்லை என்பது உண்மைதான். அதனால் என்ன? ஏதாவது சொந்தமாக கற்பனை செய்து சொன்னால் போகிறது. வந்தியத்தேவன் மனத்திற்குள் தீர்மானித்தபடி தன் தேகத்தில் மிச்சமிருந்த வலிமையெல்லாம் உபயோகித்து பாய்ந்து ஓடினான்.
திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்த அவளை 4 பாய்ச்சலில் பிடித்து விடலாம் என்பதுதான் அவனுடைய உத்தேசம். திடீரென்று ஐயோ என்றான். தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பது முதலில் அவனுக்கே தெரியவில்லை. பிறகு புலப்படத் தொடங்கியது. அவனுடைய கால்கள் 2ம் சேற்றில் புதைந்து கொண்டிருந்தன. முதலில் பாதங்கள் மட்டும் புதைந்தன, பிறகு கணுக்கால் புதைந்தது, முழங்கால் வரையிலும் சேறு மேலேறிவிட்டது. அடடா, இந்த இடம் நம்மை எப்படி ஏமாற்றிவிட்டது! மேலே பார்த்தால் நன்றாக காய்ந்து பொறுக்கு தட்டியிருக்கிறது. உள்ளே சேறு இன்னும் காயவில்லை. என்றுமே முழுமையும் காய முடியாத புதைசேற்று குழிகளைப் பற்றி வந்தியத்தேவன் கேள்விப்பட்டதுண்டு. ஆடு மாடுகள், குதிரைகள், யானைகள் கூட அந்த பள்ளங்களில் அகப்பட்டு கொண்டால் சிறிது சிறிதாக உள்ளே அமுங்கிக் கொண்டே போய் கடைசியில் முழுவதுமே முழுகி மறைந்து விடுமாம். அத்தகைய புதைகுழிதானோ இது? அப்படித்தான் தோன்றுகிறது. முழங்காலும் மறைந்து விட்டதே. மேலும் உள்ளே இறங்கிக் கொண்டே இருப்போமோ? விரைவில் தொடை வரைக்கும் புதைந்து விடும் போலிருக்கிறதே. யானைகளையும் குதிரைகளையும் விழுங்கி ஏப்பம்படும் புதை சேறு நம்மை சும்மா விட்டு விடுமா? ஐயோ, இதுவா நமது முடிவு? நாம் கண்ட எத்தனையோ பகற்கனவுகளெல்லாம் இதிலேயே புதைந்து விட வேண்டியதுதானா? இந்த அபாய வேளையில் அந்த விசித்திரமான பெண் வந்து கை கொடுத்து காப்பாற்றினால்தான் உண்டு. தப்புவதற்கு வேறு வழியில்லை. ஒரு பெருங்கூச்சல் போட்டு பார்க்கலாம். இவ்விதம் எண்ணிய வந்தியத்தேவன், ஐயோ, நான் செத்தேன், சேற்றில் முழுகிச் சாகிறேன், எனக்கு கை கொடுத்து உதவி செய்து காப்பாற்றுவார் யாரும் இல்லையா என்று கத்தினான். அந்த கூக்குரல் பூங்குழலியின் காதில் விழுந்தது. அவனுக்கு நேர் எதிரே சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பூங்குழலி நின்றாள். ஒரு கணம் தயங்கினாள். வந்தியத்தேவனுடைய அபாயமான நிலையை பார்த்து தெரிந்து கொண்டாள். மறுகணம் அங்கே பாதி மணலிலும் பாதி சேற்றுக்குழியிலும் கிடந்த படகு ஒன்று அவள் கவனத்தை கவர்ந்தது. அந்த குழியில் தண்ணீர் நிறைந்து ஆழமான நீரோடையாக இருந்த காலத்தில் அப்படகு உபயோகப்பட்டிருக்க வேண்டும். அதில் இப்போது லாவகமாக குதித்து ஏறினாள். துடுப்பை எடுத்து 2 தடவை வலித்தாள். அடடா, இதென்ன அதிசயம்! அந்த படகு நீரில் அன்னப்பறவை செல்வது போலல்லவா சேற்றின் மேலே விரைவாக மிதந்து செல்லுகிறது. மிதந்து சென்று புதைசேற்று குழியின் அக்கறையையும் அடைந்து விட்டது. பூங்குழலி கெட்டித்தரையில் குதித்தாள். கரையில் கால்களை நன்றாக ஊன்றிக்கொண்டு வந்தியத்தேவனுடைய கைகளை பற்றி கரையில் இழுத்து விட்டாள். அம்மம்மா, அந்த மெல்லியலாளின் கைகளிலேதான் எத்தனை வலிமை! தஞ்சைபுரி கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையருடைய இரும்பு கைகளை விட இவளுடைய கரங்கள் அதிக உறுதியாயிருக்கின்றனவே. கரையேறியதும் வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான். அவனுடைய கால்கள் மட்டும் கொஞ்சம் நடுங்கிக் கொண்டிருந்தன. என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டதாக உனக்கு எண்ணம் போலிருக்கிறது. நீ வந்துராவிட்டால் நான் கரையேறி இருக்க மாட்டேன் என்று நினைத்தாயோ என்றான். பின் எதற்காக அப்படி ஐயோ ஐயோ என்று கத்தினாய் என்று பூங்குழலி கேட்டாள். உன்னை ஓடாமல் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான். அப்படியானால் மறுபடியும் உன்னை குழியிலேயே தள்ளிவிடுகிறேன். உன் சாமர்த்தியத்தினால் நீயே கரையேறிக்கொள் என்று பூங்குழலி சொல்லி தள்ள எத்தனித்தாள். ஐயையோ என்று வந்தியத்தேவன் விலகி நின்று கொண்டான். எதற்காக அலறுகிறாய்? உயிருக்காக பயப்படவில்லை, சேற்றுக்குத்தான் பயப்படுகிறேன். ஏற்கனவே தொடை வரைக்கும் சேராகிவிட்டது. பூங்குழலியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்தாள். அதோ கடல் இருக்கிறது, போய் சேற்றை அலம்பி சுத்தம் செய்து கொள் என்றாள். நீ கொஞ்சம் முன்னால் சென்று வழிகாட்ட வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். இருவரும் கடற்கரையை நோக்கி நடந்தார்கள். சேற்றுப் பள்ளத்தை சுற்றி கொண்டு சென்றார்கள். ஆமாம், என்னை கண்டதும் எதற்காக அப்படி விழுந்தடித்து ஓடினாய்? என்னை பயங்கர பேய் பிசாசு என்று எண்ணிவிட்டாயா என்று வல்லவரையன் கேட்டான். இல்லை இல்லை, பேய் பிசாசு என்று எண்ணவில்லை, ஆந்தை என்று எண்ணினேன். உன் மூஞ்சி ஆந்தை மூஞ்சி மாதிரியே இருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள். வந்தியத்தேவனுக்கு தன் தோற்றத்தை குறித்து கர்வம் அதிகம். ஆகையால் அவனை ஆந்தை மூஞ்சி என்று சொன்னது அவனுக்கு மிக்க கோபத்தை உண்டாக்கிற்று. உன்னுடைய குரங்கு முகத்துக்கு என்னுடைய ஆந்தை முகம் குறைந்து போய்விட்டதாக்கும் என்று முணுமுணுத்தான். என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை. என்னை கண்டு எதற்காக அப்படி ஓடினாய் என்று கேட்டேன். நீ எதற்காக என்னை அப்படி துரத்தி கொண்டு வந்தாய்? கலங்கரை விளக்கத்துக்கு வழி கேட்பதற்காக உன்னை துரத்தி கொண்டு வந்தேன். அதோ தெரிகிறதே விளக்கு, என்னை வழி கேட்பானேன்? காட்டுக்குள் புகுந்த பிறகு தெரியவில்லை, அதனாலேதான். நீ எதற்காக என்னை கண்டதும் அப்படி ஓட்டம் எடுத்தாய்? ஆண் பிள்ளைகள் மிக பொல்லாதவர்கள். ஆண் பிள்ளைகளை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. சேந்தன் அமுதனை கூடவா என்றான் வல்லவரையன் கொஞ்சம் மெல்லிய குரலில்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தனியா ஓடுறது ரொம்ப எளிது. ஓடுறவங்களை துரத்தி பிடிக்க முயல்வது ரொம்ப கஷ்டம். தஞ்சாவூர்ல வேளக்கார படை கும்பல்ல கலந்துகிட்டு உரத்த குரல்ல கோஷம் போட்டபடி வந்தியத்தேவன் அழுவ பார்த்த நிகழ்ச்சி அன்பர்களுக்கு நினைவிருக்கும். சந்து பொந்துகள் வழியா ஓடின அவனை சின்ன பழுவேட்டரையரோட ஆளுங்க பிடிக்க ஓடல. 2 காரணங்கள். எப்படியும் அவனால வெளியேற முடியாது. அடுத்த முக்கியமான காரணம், ஓடுறவனை, அதுவும் குறுகலான சந்துகள்ல புகுந்து ஓடுறவனை பிடிக்க ஓடுறது வீண் முயற்சி. இப்ப கோடிக்கரையில மான் மாதிரி துள்ளி ஓடுற அந்த பெண்ணை நம்ம நண்பன் பிடிக்க முடியுமா? மாய மாரீச்சனை பற்றின குறிப்பு வருது. மாரீச்சன் ஒரு அரக்கன். விஸ்வாமித்திரர் பண்ணிக்கிட்டு இருந்த யாகத்துல தொல்லை கொடுத்தான். ராமபாணன் தான் விரட்டி அடிச்சுது அவனை. அப்புறம் சீதையை அபகரிக்க ராவணனுக்கு உதவி பண்ண மாய மானாக உருவெடுத்தான். ராமரால கொல்லப்பட்டான். சரி, அனுகூலம். இதன் பொருள் விரும்பத்தக்க நன்மை. எதிர்ச்சொல் பிரதிகூலம், விரும்பத்தகாத விளைவு. கதைக்கு திரும்புவோம். தன்னை கண்டு தேவையில்லாம ஓட்டம் பிடிச்சு தன்னையும் ஓட வச்ச இந்த அழகி சேந்தன் அமுதனின் மாமன் மகள் பூங்குழலியா இருக்கக்கூடும். அவளை வியப்புல ஆழ்த்த ஏதாவது சொந்தமா கற்பனை செஞ்சு சொல்ல நினைக்கிறான். வானர் குல வீரனின் கற்பனை திறனைத்தான் பார்த்திருக்கமே. உண்மையை சொல்லு, எதுக்காக பல்லக்கு மேல குதிரையை கொண்டு வந்து மோதினாய்? நந்தினி கோபத்தோட கேட்கிறா. வேணும்னே ரகசியமா, தேவி, ஆழ்வார்க்கடியான் அவன்தான் திருமலையப்பன் உங்களை சந்திக்கும்படி சொன்னான், அதுக்காகத்தான் இந்த சூழ்ச்சி செஞ்சேன். பட்டுன்னு பதில் வருது. சரி, படகுல லாகவமா குதிச்சு ஏறினான்னு கேட்டோம். லாகவமாக, எளிதாக, அனாயாசமாக. வேர்ச்சொல் லகு. வந்தியத்தேவனோட பெரிய பலம் தன்னம்பிக்கை. அதுக்கு உறுதுணை அந்த குறும்புத்தனம். புதைசேற்று குழியிலிருந்து அவனை காப்பாத்தினதும், நீ வராட்டி நான் கரையேறி இருக்க மாட்டேன்னு நினைச்சியான்னு கேட்குறான். அப்படின்னா மறுபடியும் குழியில தள்ளி விடுறேன், உன் சாமர்த்தியத்தால நீயே கரையேறிக்கோன்னு தள்ளிவிட பார்க்கிறா பூங்குழலி. தஞ்சை கோட்டை தளபதியால கூட வந்தியத்தேவனோட பேச்சுக்கு ஈடு கொடுக்க முடியல. இந்த பெண்ணோ வானர் குல வீரனை சரிக்கு சரி பேசி திணற அடிச்சிட்டான். வந்தியத்தேவனுக்கு சரி நிகரா ஒரு பாத்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ராக்கி. நமக்கு சொல்லிட்டார் இந்த பெண் பூங்குழலின்னு. வந்தியத்தேவன் ஊகிச்சுக்கிட்டான். ஆனா உறுதிப்படுத்திக்கணுமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.